இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐஜி சார், நீங்க நினைக்கிற மாதிரி வெண்ணிலா கொலை பண்ணல. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா இவனை தள்ளி விட்டது உண்மைதான். ஆனா சாகல. இவனை தயார் பண்ணி யாரோ இப்படி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சொல்லு சொல்லுடா. மேடம், நாங்க வெண்ணிலாவை கடத்திட்டு தான் போனோம். ஆனா அங்க தப்பா எதுவும் நடக்கல மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், அதெல்லாம் ஒரு டிராமா. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அவங்களுக்கு கெடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கும். அதுதான் மேடம் வெண்ணிலாக்கு பண்ணோம். அவங்களும் அதை நம்பிட்டாங்க மேடம். மற்றபடி அவங்க மேல என் சுண்டு வரல் கூட படல. ப்ராமிஸ் மேடம். என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? பரமே வாங்க வா. உன்னை இப்படி செய்ய சொன்னது யாரு? ஐயோ, இவன் நம்மள காட்டி குத்துட்டானா நம்ம கதை முடிஞ்சதுடி. ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா. மேடம், அது யாருன்னா எங்களுக்கு தெரியாது மேடம். மேலிடத்துல இருந்து போன் வரும், அதை நாங்க செய்வோம். மற்றபடி கிளைண்ட் கிட்ட நேரா கூட பேச மாட்டோம் மேடம். யோ, ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. நீங்களா எதுக்கே இந்த வேலைக்கு வரீங்க? சாரி மேடம், உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணிட்டோம். சார், சாரி சொல்லிட்டா என் குடும்பத்துக்கு நடந்த அவமானம் எல்லாம் போயிடுமா? அண்ணாமலை வீட்டு குடும்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார். இவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும். இவனை அடிச்சு இழுத்துடுவாங்க. ஒரு நிமிஷம். வெண்ணிலா, பொண்ணுங்க பலவீனமே பயமோ அழுகையும் தான். அதத்தான் இவனை மாதிரி ஆளுங்க பயன்படுத்தி பொண்ணுங்க வாழ்க்கையவே நாசமாக்குறானுங்க. எந்த தப்பும் பண்ணாத உன்னை இவ்ளோ அசிங்கப்படுத்தின அவனுக்கு சட்டமோ போலீஸோ தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதான் தண்டனை கொடுக்கணும். போ.